Okay, students, list portions already we have seen, and a little bit of tuples portions also we have seen before, um, which is advantages of tuples. Wait a minute. So, advantages of tuples over a list, then creating tuples எப்படி நம்ம tuple create பண்ணுறோம் அதோட syntax, then creating tuples using tuple function யூஸ் பண்ணி எப்படி நம்ம create பண்ணுறோம், then creating single element tuple ஒரே ஒரு single element இருக்கிற tuple எப்படி நம்ம create பண்ணுறோம், இதெல்லாம் பற்றி நம்ம previous classes பார்த்துருக்கோம். So today we are going to see the topics in ninth chapter is tuples, sets and dictionaries. Tuples order subtopics are available here, and sets subtopics are available here, and dictionaries subtopics are available here. So இதுதான் நம்ம ஃபர்தராக நம்ம இப்போ பார்க்க போகிறது. So now we are going to see the subtopic of tuple, which is accessing the values in a tuple. எப்படி நம்ம tuple access பண்ண போகிறோம், அதே பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் எப்படி ஆக்சஸ் பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணுவோம். ஈச் எலமெண்ட் ஆஃப் tuple has an இண்டெக்ஸ் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. அதாவது லிஸ்ட்டில் இருக்க மாதிரியே ஜீரோலேருந்து நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது எண்ட் வேல்யூ வரைக்கும். தென் எலமெண்ட் ஆஃப் tuple கேன் பி ஈஸிலி ஆக்சஸ் பை த யூஸிங் இண்டெக்ஸ் நம்பர். எப்படி லிஸ்ட்டில் நம்ம எப்படி இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணமோ at the same way we are going to access the particular value in tuple also. Tupleலையும் இதே போல தான் பர்டிகுலர் வேல்யூவாக பர்டிகுலர் எலமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. tuple is declared here. tuple 1 is equal to 12, 78, 91, Tamil, Telugu 31, 3.14, 69.48. Likewise, elements are given here within the parenthesis. இதில் 0th இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 12, ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 78, செகண்ட் இண்டெக்ஸ் 91, ஃபோர்த் இண்டெக்ஸ் தமிழ், ஃபிஃப்த் எலமெண்ட் இண்டெக்ஸ் வந்து தெலுங்கு, சிக்ஸ்த்து இண்டெக்ஸ் வந்து 3.14, செவன்த் வந்து 69.4. ஸோ இது மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் tuples. எப்படி நம்ம எல்லா எலமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணுறதுனா பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம ஜஸ்ட் tuple நேமை கொடுத்துட்டோம்னா ஈஸிலி வி கேன் கெட் அஸ் அ அவுட்புட். ஃபுல்லாக அந்த tuple இருக்க எல்லா டேட்டாவும் நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிரும். செகண்டு ஆக்சஸிங் செலக்டட் எலமெண்ட்ஸ் மட்டும் நம்ம எப்படி அவுட்புட்டாக ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னா tuple-குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே யூ ஹேவ் டு மென்ஷன் த ரேஞ்ச் 2 to 5. 5 மீன்ஸ் n-1, ஃபோர்த் இண்டெக்ஸ் வேல்யூ வரைக்கும் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ டு ஃபோர்த் இண்டெக்ஸ் வரைக்கும் we can receive it. செகண்ட் இண்டெக்ஸ் 91, ஃபோர்த் இண்டெக்ஸ் வேல்யூ தெலுங்கு. ஸோ likewise you have select the elements, we can get as a output also. அடுத்து பார்த்தீங்கன்னா accessing from the first element up to the specified index value. ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல, ஸோ 0த்துலேருந்து ஆரம்பிச்சிடும் அப் டு ஸ்பெசிஃபைடு இண்டெக்ஸ். கடைசி எண்ட் வேல்யூக்கு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 5ன்னு. பட் ஆனால் 5-1 ஃபோர்த் எலமெண்ட் வரைக்கும், ஃபோர்த் இண்டெக்ஸ் வேல்யூ வரைக்கும் we can get as a output. 0th இண்டெக்ஸ்லேருந்து ஃபோர்த் இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே போல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா accessing from specified element up to லாஸ்ட் எலமெண்ட். ஸ்பெசிஃபைடு எலமெண்ட் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு, ஸ்டார்டிங் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் எலமெண்ட் கொடுக்கல, ஸோ அதுலேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் நமக்கு பிரிண்ட் அவுட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸிங் ஃப்ரம் ஃபஸ்ட் எலமெண்ட் டு த லாஸ்ட் எலமெண்ட். ஃபஸ்ட் எலமெண்ட்டும் இங்கே மென்ஷன் ஆகல, லாஸ்ட் எலமெண்ட்டும் மென்ஷன் ஆகலை. ஸோ செலக்டட் எலமெண்ட் எதுவுமே கொடுக்கல, இங்கே வெறும் கோலன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ 0th இண்டெக்ஸ் டு லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் that will be we will get as a output. Okay, so likewise we can see accessing the value in a tuple. So next topic we are going to see is update and delete the tuple. tuple எப்படி நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ tupleன்னு பார்த்தீங்கன்னா அது இம்யூட்டபிள், அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. லிஸ்ட்டு தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், பட் tuple நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. லிஸ்ட் இஸ் இம்யூட்டபிள். பட் என்ன செய்யலாம், join two tuples or deleting the entire tuple is possible. அதாவது tuple ஜாயின் பண்ண முடியும் அல்லது entire tuple நம்ம delete பண்ண முடியும். இந்த மாதிரியான அப்டேஷன் we can easily do in this part. இங்கே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாக்கும் tuple 1 கொடுத்துருக்காங்க, tuple 2 also given here. ஸோ tuple 3ல பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸில் tuple 1 + tuple 2 அப்படிங்கிற ஆப்ரேஷன் is mentioned here. ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே tuple 3 கொடுக்கும்போது we can get as a output. So the tuple 1 and tuple 2 that will be joined here. So we can receive as a output also. So இது மாதிரி நமக்கு அவுட்புட்டு கிடைக்குது சேர்ந்து.
ஸோ அடுத்து நம்ம டெலீட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டெல் அப்படின்னு கொடுத்துட்டு டியூப்பிளோட நேம் கொடுத்துட்டா ஸோ என்டையர் டியூப்பிளும் வி கேன் டெலீட். இதில் டியூப்பிள் 1 வந்து கொடுத்துருக்காங்க. அதில் கமெண்ட் பார்த்தீங்கன்னா டெல் டியூப்பிள் 1 அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே டியூப்பிள் 1 கொடுக்கும்போது ஸோ இங்கே டெலீட் ஆனதுனால நமக்கு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்குள்ளே டியூப்பிள் 1 பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து டெல் கமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது எரர் மெசேஜ் வருது. ஏன் வருதுன்னா ஸோ அங்கே எதுவுமே டியூப்பிள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, டெலீட் ஆகிட்டதுனால எரர் மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே வருது. டியூப்பிள் 1 இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிற எரர் மெசேஜ் நமக்கு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ப்ரொசீஜர் டு அப்டேட் த டியூப்பிள். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூப்பிள் அசைன்மெண்ட். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ஸோ ரைட் சைடு வேல்யூ தட் வில் பி அசைன் டு த லெஃப்ட் சைடு வேல்யூ என்னென்ன இருக்கோ தட் வில் பி அசைன் டு த ரைட் சைடு வேரியபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் லெஃப்ட் சைடு வேரியபிள் இருக்குது, ரைட் சைடில் வேல்யூஸ் இருக்குது. ஸோ ரெஸ்பெக்டிவ்லி each and every variable access the respective values from the right side. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A, B, C that will be given here. These are all variables equal to அங்கிட்டு பார்த்தீங்கன்னா 34, 90, 76 இதெல்லாம் வந்து வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஆஃப் A assigning for 34, second variable B assigning for 90, third variable C assigning for 76. So each and every variable holding the particular value which is being in right side. ஸோ ஏபிசிங்கிறது எந்த இடத்துல இருக்கோ அந்த வேல்யூவை அந்த வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கும், ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க ஏபிசி அப்படிங்கிற டியூப்பிள்குள்ளார. அதே சேம் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 34, 90, 76 அப்படிங்கிறது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வேரியபிள் அசைன்ட் ஃபார் த பர்டிகுலர் வேல்யூ. ஸோ பிரிண்டில் கொடுக்கும்போது we can get a output 34, 90, 76. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அதே இல்லை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இன்னொன்று எக்ஸ், ஒய், இசட், பி அப்படிங்கிற வேரியபிள்ஸ் வந்து டியூப்பிள்குள்ளார கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் விச் இஸ் ஹோல்டிங் த expression of 2 power 2 and y variable holding the expression of 5 by 3 plus 4 அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனை ஹோல்ட் பண்ணியிருக்கு. தென் z is assigned for 15 modulus 2 அப்படிங்கிறத ஹோல்ட் பண்ணியிருக்கு. p is assigned for 34 greater than 65 அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனை ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ பிரிண்டில் நம்ம x, y, z, p அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது we can get as output x value, y value, z value and p value for the particular expressions which is given above. So likewise we can see. So இதுதான் வந்து நமக்கு டியூப்பிள் அசைன்மெண்ட்டில் பார்க்குற எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் டாபிக் we are going to see is returning multiple values in tuples. இங்கே பார்த்தீங்கன்னா a function can return only one value at a time. நார்மல் ஃபங்க்ஷன் வந்து only one value தான் ரிட்டர்ன் பண்ணும். பட் Python returns more than one value from a function. இதில் பார்த்தீங்கன்னா more than one value வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும் பைத்தானில் டியூப்பிளை யூஸ் பண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ரோ கொடுத்துருக்காங்க. இதில் மின் அண்டர்ஸ்கோர் மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதில் நம் அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட் பேராமீட்டர். ஸோ அந்த நம் அப்படிங்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டியூப்பிள்குள்ளார 12, 65, 84 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹவ் காலிங் ஃப்ரம் மின் அண்டர்ஸ்கோர் மேக்ஸ் ஆஃப் நம் டு மேலே பார்த்தீங்கன்னா கால்டு ஃபங்க்ஷன் மின் அண்டர்ஸ்கோர் மேக்ஸ் ஆஃப் என். ஸோ இதிலேருந்து காலிங் ஃபங்க்ஷன் வந்து கால்டு ஃபங்க்ஷனுக்கு போகுது. ஸோ அந்த டிப்பிள் வந்து நம் அப்படிங்கிறது மேலே என் அப்படிங்கிறதுல அசைன் ஆகுது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா 91 அப்படிங்கிறது ஏயில் அசைன் ஆகுது. மின் ஆஃப் எண்ணில் பார்த்திங்கன்னா அந்த டிப்பிளில் எது மினிமம் வேல்யூ அது வந்து பியில் அசைன் ஆகுது. ரிட்டர்ன் ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிறது மோர் தென் 2 வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இங்கே ரிட்டர்னில் நேராக எங்கே வரும்னா காலிங் ஃபங்க்ஷனுக்கிட்ட வருது. ஸோ மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் மின் அண்டர்ஸ்கோர் நமக்கு ஏ பி வேல்யூ வந்து அசைன் ஆகி ஸோ வி கேன் கெட் அஸ் அவுட்புட் மேக்ஸிமம் வேல்யூ 99, மினிமம் வேல்யூ 1. ஸோ இது மாதிரி நமக்கு காலிங் ஃபங்க்ஷன் கால்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் வருது. ரிட்டர்ன் வேல்யூ நம்ம மோர் தென் 1 வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் we are going to see is nested tuples. nested tupleனா என்ன அப்படின்னா tuple can be defined inside another tuple. ஸோ ஒரு டியூப்பிள்குள்ளேயே another tuple இன்சர்ட் பண்ணியிருந்தேன்னா which is called nested tuple. இதில் பார்த்தீங்கன்னாக்கும் தெரியும் டாப்பர்ஸ் அப்படிங்கிறது டியூப்பிள் நேமு. அதுக்குள்ளே அந்த டியூப்பிள்குள்ளே பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் டியூப்பிளை வந்து
நம்ம இன்சர்ட் பண்ணி அசைன் ஆகிருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிப்பிள் கன்சிடர் அஸ் அன் எலமெண்ட். ஒவ்வொரு டிப்பிளுமே ஒரு டிப்பிளுக்குள்ளே இருக்க மோர் தென் ஒன் எலமெண்ட் ஒவ்வொன்றுமே மோர் தென் ஒன் டிப்பிளுமே கன்சிடர் அஸ் அ எலமெண்ட். அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம அசைன் பண்ணிக்கலாம். 0th இண்டெக்ஸு, ஃபஸ்ட் இண்டெக்ஸு, தேர்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸு, தேர்ட் இண்டெக்ஸ் நம்ம எலமெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ அசைன் பண்ண முடியும். இதில் ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஐ இன்ன டாப்பர்ஸ் அதில் கொடுத்துருக்கோம். பிரிண்ட் ஐயை நம்ம கொடுக்கும்போது ஐ இண்டெக்ஸ் வேல்யூ பிரிண்ட் பண்ணுது. பிரிண்ட் ஐங்கும்போது அது பிரிண்ட் ஆகுது. அதில் வினோதினி 12th F 98 அப்படிங்கிறது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் டிப்பிள், செகண்ட் இண்டெக்ஸ் டிப்பிள், அதுக்கப்புறம் சௌந்தர்யா, தேர்ட் இண்டெக்ஸ் டிப்பிள் தாரணி, சசிஸ்ரீ அப்படிங்கிறது ஃபோர்த் எலமெண்ட், ஃபோர்த் டிப்பிளோட இண்டெக்ஸ் வேல்யூ அதுவும் பிரிண்ட் ஆகுது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிப்பிள் இஸ் கன்சிடர் அஸ் அ எலமெண்ட். இங்கே நெஸ்டட் டிப்பிள் அப்படின்னு என்னென்னா டிப்பிள் கேன் பி டிஃபைன்ட் இன்சைட் another டிப்பிள் which is called நெஸ்டட் டிப்பிள். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். அதில் என்னன்னாக்கும் ஸ்வாப் டூ வேல்யூஸ் யூஸிங் டிப்பிள் அசைன்மெண்ட். டிப்பிள் அசைன்மெண்ட்டை யூஸ் பண்ணி ரெண்டு வேரியபிளோட வேல்யூவை ஸ்வாப் பண்ண போகிறோம். இதில் ஏ பி அப்படிங்கிற வேரியபிளுக்கு ரெண்டு வேல்யூவை ரிசீவ் பண்ணிக்கிறோம். அதில் ஏ பியை ஸ்வாப் பண்ணுறோம். எப்படின்னா யூஸிங் டிப்பிள் அசைன்மெண்ட். இந்த மாதிரி அசைன்மெண்ட்டு நம்ம கொடுத்து அதில் ஏவோட வேல்யூ எப்படின்னாக்கும் பியோட வேல்யூ ஏக்கு அசைன் ஆகிற மாதிரியும் ஏயோட வேல்யூ பியூக்கு அசைன் ஆகிற மாதிரியும் நம்ம ஸ்வாப்பிங் ஸ்வாப்பிங் ப்ராசஸை இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த வேல்யூ தட் வில் பி இன்டர்சேஞ்சு, ஏவும் பியும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமில் பார்த்தினாக்கும் பைத்தான் ப்ரோக்ராம் ரிட்டர்ன்ஸ் மோர் தென் ஒன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரோக்ராமில் பார்த்தோம். அதே போல் தான் இங்கேயும் ஃபங்க்ஷன் தட் ரிட்டர்ன்ஸ் த ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ் ரெண்டையுமே ரிட்டர்ன் பண்ண போகுது இந்த ப்ரோக்ராமில். இதில் பார்த்திங்கன்னா சர்க்கிள் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அது காலிங் ஃபங்க்ஷனில் ரேடியஸ் அப்படிங்கிறத ரிசீவ் ஆகிருக்கு, பேராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கோம். அது நேராக கால்டு ஃபங்க்ஷனுக்கு போகுது. டெஃப் சர்க்கிள் ஆஃப் ஆர் அப்படிங்கிறதுல ரேடியஸ் அசைன் ஆகுது. ரிட்டர்னில் பார்த்திங்கன்னா πr ஸ்கொயர் கமா 2πr அப்படிங்கிற ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கால்குலேட் ஆகிட்டு ஸோ அது ரிட்டர்ன் ஆகும். டேரெக்டாக எங்கே ரிட்டர்ன் ஆகணும்னாக்கும் ஏரியாவுக்கும் சர்க்கம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு டேரெக்டாக ரிசீவ் ஆகிரும். ஸோ ரெண்டு மோர் தென் ஒன் வேல்யூ தட் வில் பி ரிட்டர்ன்ட் ஃப்ரம் கால்டு ஃபங்க்ஷன் டு காலிங் ஃபங்க்ஷன் அப்படி ரிசீவ் ஆகிட்டு தென் பிரிண்டில் நமக்கு கொடுத்ததுக்கப்புறம் we can get those area and circum as a output. இந்த ப்ரோக்ராம் பார்த்தா உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ரைட் அ ப்ரோக்ராம் தட் ஹேஸ் அ லிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். கிரியேட் எ நியூ டிப்பிள் தட் ஹேஸ் ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஃப்ரம் அ லிஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிளில் நெகட்டிவ் வேல்யூ இருக்குது, பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. இதுலேருந்து நம்ம பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி அவுட்புட்டாக கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது நம்பர்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா 5, -8 இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு எம்டி டிப்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஃபார் லூப்பில் பார்த்திங்கன்னா ஐ இன் நம்பர்ஸ் நம்ம இட்ரேஷன்ஸில் கொடுக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா ஈஃப் கண்டிஷனில் 0க்கு மேலே இருந்தால் பாசிட்டிவும் 0க்கு கீழே இருந்தால் நெகட்டிவாகவும் ஃபில்டர் ஆகுது. இதில் ஐ கிரேட்டர் தென் 0ன்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட் 5 0th இண்டெக்ஸில் 5 உள்ளே வருது. அது செக் பண்ணுது. 5 கிரேட்டர் தென் 0ங்கும்போது அது உள்ளே போகுது. 0வோட பெருசாக இருக்கனால பாசிட்டிவ் வேல்யூவாக உள்ளே போகுது. ஐ கமா அப்படிங்கும்போது அது டிப்புளுக்கான ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கும் 0th இண்டெக்ஸில் 5 அப்படிங்கிருக்கும். ஸோ அது பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு டிப்புளில் அப்பண்ட் ஆகிட்டே இருக்கும். தென் -8 அப்படிங்கும்போது ஈஃப் கண்டிஷனில் அது 0வோட சின்னதாக இருக்கனால உள்ளே வராது. ஸோ தட் வில் பி go to the next value 6 பாசிட்டிவ் வேல்யூ that will become inside the if condition உள்ளே வந்ததுக்கப்புறம் that will be checked and that will be append with the positive tuple. ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கிற டிப்புளுக்குள்ளே அப்பண்ட் ஆகிட்ருக்கும். 6, 8 அப்படிங்கிறது அப்பண்ட் ஆகும், 3 அப்படிங்கிறது அப்பண்ட் ஆகும், 1ங்கிறது அப்பண்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் டிப்புளுக்குள்ளே எல்லாம் அப்பண்ட் ஆகிரும். ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம பாசிட்டிவ் கொடுக்கும்போது we can get positive numbers of tuple as a output. ஸோ இது மாதிரி நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸை நம்ம அவுட்புட்டாக ரிசீவ்